பிள்ளைகள் வேறொருவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். உபாகமம் 28:14 மேலே பார்த்தால், உன் பிள்ளைகள் வேறு ஒருவன் வந்து கூட்டு கொண்டே போவான், உன் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். வீட்டோட மாப்பிள்ளையை எத்தனை பேர் தூக்குறான்? சரி, நமக்கு தான் அந்த வசதி இல்லை, அவனுக்காவது ஒரு வாசத்தை ஒன்றும் கிடையாது, அவன் பிள்ளை அடிமையை கொண்டு போகிறான். அதெல்லாம் தடுத்தாட்கொள்ள முடியாது. பிள்ளைகள் திரும்ப விஷயத்தில் அதிகாரம் இருக்காது. ஏன்? செவி சாய்க்கிறதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு இஷ்டப்படி ஜீவியம். இந்த கோளாறில் என்ன ஆகுனாக்கா, மனசு ஆம்பளைங்களுக்கு சகோதரமார்களுக்கு ஆறுதல் தேட ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் போய் நட்புகிட்ட பேச தோணும். நம்ம ஸ்டோரி அப்படியே வெளில போவோம். அப்போ வெளியில் எல்லாம் சுற்றி கொண்டு இருக்கோம், எல்லா கிருமிகளும் சுற்றி கொண்டு இருக்கோம். புருஷனால் கைவிடப்பட்டது இருக்கும், விதவியானது இருக்கும், எவ்வளோ பெண்கள் அவைலபிளாக இருப்பாங்க. இதெல்லாம் நேராக உடலுறவுக்குன்னா ஆரம்பிக்காது. முதல்ல இப்படி நட்பாக தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் கிடைக்காத அன்பு கிடைக்குது, வீட்டில் கிடைக்காத சமையல் கிடைக்குது, வீட்டில் கிடைக்காத ஆறுதல் கிடைக்குது. இந்த அம்மா ஒரு குரூப்பாகவே மாறிடும். பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும். தாய் எங்கே போவா?